ஷூட்டிங்க வேடிக்கை பார்க்க போனேன் என்ன ஹீரோ பின்னாடி நிக்க வச்சு ஃபைட் ஆகின கதையோட பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 வந்தீங்கன்னா பார்ட் 2 உங்களுக்கு சரியா புரியாது. அதனால பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வந்தீங்கன்னா பார்ட் 2 உங்களுக்கு நல்லா புரியும். பார்ட் 1ல கதையை ஃபுல்லா முடிக்க முடியலன்னா பார்ட் 2 போடுறேன். ஆனா இந்த பார்ட்ல கதையை முடிச்சிருவேன். நான் இந்த வீடியோல எத்தனை தடவை பாட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டு நீங்க எண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு குச்சீஸ் வாங்கி தரேன். சரி இப்போ கதையை ஸ்டார்ட் பண்றேன். நீங்களா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பா, ஹீரோ பின்னாடி நடந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்களே, ஸ்டார்டிங்ல அந்த சீன் தான் எடுத்தாங்க. ஹீரோ கிட்ட சார் 4 ஆங்கிள் எடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னார் டைரக்டர். சரி 4 ஆங்கிள் தானே, ஒரு 4 கேமரா வச்சிருப்பாங்க, 4 சைடுல வச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரே ஒரு கேமரால தான் எடுக்கிறாங்க. சரி பரவாயில்ல, நடக்கிற சீன் தானே, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு தடவை நடந்தோம் ரீடேக்னாரு, 2வது தடவை நடந்தோம் ரீடேக்னாரு, 3வது தடவை நடந்தோம் ரீடேக், கிட்டத்தட்ட 15 தடவை நடந்தோங்க. போயிட்டு திரும்பி வந்தோம். எனக்கு கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. சும்மா நன்னுந்தா கூட எனக்கு கால் வலிச்சிருக்காது. கிட்டத்தட்ட ஓடுன. நீ ஏன்டா ஓடுன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ தரையில் நின்று தென்னை மரத்துல இருக்க தேங்காய் பறிக்க முடியும் போல. ஏன்னா அவர் அவ்வளவு ஹைட், நம்ம ஆவரேஜ் ஹைட்டை விட குள்ளும். அவர் நடக்கும்போது ஒரு அடி எடுத்து வச்சாலே 2 அடி தாண்டி போய் நிக்கிறாரு. கஷ்டப்பட்டு அந்த என்ட்ரி சீனும் முடிச்சோம். அடுத்த சீன் வில்லனை போய் ஹீரோ எட்டி வச்சதுக்கு அப்புறம் நாங்க உள்ள குச்சி வில்லனோட டீமை போய் அடிக்கணும். சரி சண்டை சீன் தானே ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வில்லன் அடிச்சதுக்கு அப்புறம் உள்ள ஏகிரி நம்ம வில்லன் டீம் அடிக்கிறதுக்கு ஓடுறேன். அவனுக்கு காத்துல தான் அடிப்பானுங்க, நம்மளும் சும்மா அடிச்சு அப்படியே கையை மொட்டா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா உண்மையில அடிக்கிறானுங்க. யார் அடிக்கிறானுங்கன்னே தெரியல. கும்பல்ல வந்து டக்குன்னு கை விட்டு போயிடுறானுங்க. திரும்பி பாக்குறதுல பின்னாடி இன்னொருத்தன் தலையில அடிக்கிறான். அடுத்து டைரக்டர் கட்டுன்னு சொல்லிட்டாரு. சரி டேக் ஓகே போல அப்படின்னு நினைச்சா திடீர்னு ரீடேக்ன்றாரு. இன்னும் யோசிச்சா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்ல யாரோ ஒருத்தர் சிரிச்சிட்டாங்க போல. அவள்தான் மறுபடியும் ஹீரோ போய் வில்லன் அடிக்கிறாரு. நாங்க வில்லனோட டீம் அடிக்கிறது ஓடுறோம். இந்த வாட்டி அவனோ ஒருத்தன் சட்டு பிடிச்சி இழுத்துட்டான். என் பட்டன் பிஞ்சிச்சு. அடுத்து என்ன கூட்டத்து நடுவில் தள்ளி விட்டானுங்க. நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். என் கழுத்துல ஒருத்தன் வந்து விழுந்தான். நல்லா கருக்குன்னு முறுக்கு உடையிற சவுண்ட் கேட்டு அப்பயே தெரிஞ்சது கழுத்து கதை முடிஞ்சதுடா தம்பி உண்டு. ஒரு வாரத்துக்கு கழுத்து வலி. ஒரு வழியா அந்த சீனையும் முடிச்சோம். இது முடிக்கிறதுக்கே நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. என்னால முடியல. எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன், நான் போதும்னா இதுக்கு மேல என்னால நிக்க முடியாதுண்ணா அப்படின்னு. எங்க அண்ணனால முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டு. மனுஷருக்க நண்பர்களே, இன்னும் கொஞ்சம் கதை மிச்சம் இருக்கு. பார்ட் 2ல முடிக்க முடியல, பார்ட் 3ல கண்டிப்பா முடிச்சிடறேன். பார்ட் 3 பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.